ஹாய், நான் இப்போ உங்களுக்கு சாம்பார் பொடி இது நான் ஏற்கனவே சாம்பார் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அதில் எனக்கு ஒரு ஃபீட்பேக்கு உங்கள் சாம்பார் பொடி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்திருக்குது. அவங்களுக்காக சாம்பார் பொடியை இது பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருள் சட்டி சுட வச்சுருக்கேன். தேவையான பொருள் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு. எல்லாம் எவ்வளோ நான் சொல்கிறேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி, வெந்தயம், பச்சரிசி, வெந்தயம், கடுகு, மிளகு. இது எல்லாமே ஒரே அளவு. நீங்கள் என்ன இப்போ இந்த ஸ்பூனில் எடுக்க போகிறீங்களா இல்லை இந்த ஸ்பூனில் எடுக்க போகிறீங்களா, எதில் எடுத்தாலும் இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு உங்களுக்கு ஒரு 5-6 தடவை சாம்பாருக்கு வரும் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒரே அளவு. நான் இந்த ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1 டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன். இதில் இருந்து நம்ம சீரகம் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் வர்ற மாதிரி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூனு. இது ஒரு 4-5 ஸ்பூன் வரும். இது மல்லி. அப்புறம் வத்தல். இது எல்லாத்துக்கும் தேவையான வத்தல், கருவேப்பிலை, உப்பு. இதை நம்ம இப்போ தனித்தனியாக வறுக்க போகிறோம். வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சாம்பார் பொடி ரொம்ப ஹோம்மேடு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல கடுகு போடுறேன். இதுக்கு ப்ரொசீஜர் இருக்கா? முதல்ல இதுதான் போடணும் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாதா? கடுகு பொரியிற சத்தம் கேட்கும். அது வரைக்கும் வறுத்துறேன். ஆனால் தனித்தனியாக வறுக்கணும். தனித்தனியாக வறுத்தா தான் அது தனித்தனியாக ஒன்று இது பொரியும், சீரகம் பொரியும். அந்த மாதிரி அந்த பொரியிற இதுக்கெல்லாம் அது தனியாக பொரிய விடணும் நம்ம. அதனால் தனித்தனியாக வறுக்கிறது தான் நல்லது. நான் இப்போ உங்களுக்கு என் பொண்ணுகிட்ட ஏற்கனவே சாம்பார் பொடி இருக்கிறதுனால இது செஞ்சு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் அளவாக நான் போடுறேன். சத்தம் கேட்கும். நல்லாவே ஹையில் வச்சுறேன். இது இது கொஞ்சம் ஒரு 2 மந்த்ஸுக்கு வர்ற மாதிரி பண்ணணும்னா எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு தடவை போட்டிங்கன்னா, ஆனால் 2 மந்த்ஸ்க்கு வர்ற மாதிரிலாம் சின்ன ஃபேமிலி சாம்பார் பொடி போட வேண்டாம். வாசம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்காக சொல்கிறேன் நான். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதை தட்டிட்டு அப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து இப்படி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடணும். இப்போ வெந்தயம் போடுறேன். வெந்தயமும் நல்லா செவக்க வறுக்கணும். கொஞ்சமாங்கிறதுனால சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்கள் கடையில் சாம்பார் பொடி வாங்கி சமையல் பண்ணி சாப்பிட்டு பார்த்து அது போதும் அப்படின்னு நினச்சாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் வீட்டில் இது மாதிரி சாம்பார் பொடி செஞ்சு பழகுனீங்கன்னா அந்த சாம்பாரை தவிர வேறு சாம்பார் உங்களுக்கு சாப்பிட மனசு வராது. இது நல்லா வெந்தயம் செவந்துருச்சு. ஸோ பேன் ஹாட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் எல்லாமே ஆகிடும். கொஞ்சம் ஸ்பூன் பண்ணி மிளகு போட்டிருக்கேன். ஸ்பூன் பண்ணுங்க. இந்த பண்ணியிருக்கேன். இது எண்ணெய்லாம் போடாமல் எண்ணெய் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எண்ணெய் போட வேண்டாம். இந்த வத்தலை ஃப்ரை பண்ணும்போது இது எதுக்கு அப்படின்னா, இப்போ பச்சை நீங்கள் காய வச்சு வறுத்தா வண்டு வச்சிடும். நீங்கள் வறுத்து நல்லா அதோடைய ப்ராசஸ் படி வறுத்து கொஞ்சம் அந்த வறுத்தது உடனே மிக்சியில் போடக்கூடாது. அந்த வறுத்தது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தால் பிறகு நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், நிறையா பொடி போடுறவங்க என்ன பண்ணுவோம், வறுத்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வெயில் அடிக்கிற நேரம் ஒரு 1 மணி நேரம் வெயிலில் வச்சுருவோம். அப்போ இன்னும் சலன்னு காஞ்சிரும். மிளகு இதாகிடுச்சு. எடுத்து துவரம்பருப்பு போடுறேன். துவரம்பருப்பு
இது மாதிரி வறுக்கணும். நான் எல்லாமே இது மாதிரி வறுத்துடலாம். நான் உங்களுக்கு வறுத்த கடைசி ஸ்டேஜை காமிக்கிறேன். இதில் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் வறுக்கிறேன். உப்பில் வந்து கொஞ்சம் ஈரச்சத்து இருக்கும் இல்லையா, அதனால தான் இதை வறுத்துருவோம். வறுத்துட்டு இது எதுக்கு உப்பு போடுறோம், உப்பு போட வேண்டியது இல்லை அப்படின்னா, இது ஒரு ப்ரிசர்வேஷன் தான். ரொம்ப நாளைக்கு எப்படி வறுத்து நம்ம வெயிலில் காய வச்சு ஈரத்தன்மை இல்லாமல் நம்ம திரிக்கிறோமோ அது மாதிரி உப்பு சேர்க்கறதுங்கிறது வந்து அது இந்த ஊறுகாய்க்கு பாதுகாக்கிற மாதிரி தான் இது இருக்கும். இப்போ எல்லாமே தனித்தனியாக நீங்கள் வறுத்து வச்சுருக்கீங்க இப்படி. இது கொஞ்சம் கலர் கூட மாறும். இந்த கருவேப்பிலை கூட நான் வறுத்து தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் வறுத்து போட்டிருக்கேன். இந்த வத்தல் வறுக்கும்போது மட்டும் கலர் மாதிரி ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கிடும். அது வந்து வத்தலோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வறுக்கிடக்கூடாது, பார்த்து நிதானமாக இது ஃப்ளேமை சிம்மில் வச்சு இது வந்து நீங்கள் எல்லாமே காஷ்மீரி சில்லி போட்டிருக்கீங்களா, எப்படி போட்டிருக்கீங்க? இல்லை, காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நார்மல் சில்லி தான் நிறையா போட்டிருக்கேன். கலருக்காக போட்டேன். இது மாதிரி எல்லா வத்தலையும் வறுத்துடுறோம். இதை இப்போ வறுத்தாச்சு. வறுத்துட்டு எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டு எல்லாத்தையும் இப்படி ஒன்றா கொட்டி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். நல்ல வெயில் இருக்கிறவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பால்கனியில் வச்சு வெயிலில் ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் நல்லா வெடுக்குன்னு காயறதுக்கு போட்டுருங்க. இப்போ என் பையன் இருக்கிற ஊர் சிக்காகோலெல்லாம் வெயிலே இருக்க முடியாது. அப்போ நான் என் மருமகளுக்கு வந்து நான் சாம்பார் பொடி போடும்போது அவனில் வச்சுட்டாவா நல்லா. அது வந்து நல்லா 2 நாள் 3 நாள் அவனில் வச்சுட்டா. அவன் ஆன் பண்ணலை, அந்த ரூம் டெம்பரேச்சர் உள்ளே இருக்கும், அதில் வச்சுட்டா. அது 2-3 நாள் நல்லா சலன்னு இருந்தது. அப்படியே அப்புறம் பிரிச்சுட்டா. அது மாதிரி உங்களுக்கு வந்து இதை வந்து நல்லா காயணும், அந்த ஈரச்சத்து பூரா போகணும். அதுதான் வந்து இதனுடைய உங்களுக்கு வண்டு வைக்காமல் இருக்கும். சாம்பார் பொடியில் கூட வண்டு வைக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க, வைக்கும். பருப்புலாம் போடுறதுனால வைக்கும். ஆனால் எல்லாத்தையும் சுத்தமாக வறுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாம்பார் பொடியை வறுத்ததை நான் 1 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் போட்டேன். மிக்சியில் போட்டுட்டு இதுதான் சாம்பார் பொடி. இது வந்து இன்னும் உங்களுக்கு 5 தடவைக்கு வரும். நான் ஒரு தடவை இதில் இப்போ இன்னைக்கு காலையில் எடுத்து சாம்பார் வச்சுருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அன்னைக்கு தான் திரிச்ச பவுடரில் வந்து சாம்பார் வச்சோம்னா அது வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, மிக்ஸி வந்து நமக்கு ரொம்ப பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க இது மாதிரி கொஞ்சமாக செஞ்சு மிக்ஸிலே அரைச்சிட்டீங்க நீங்கள்? அப்போ மிக்ஸிலே அரைச்சாச்சு. என்ஜாய் பண்ணுங்கள். சாம்பார் நல்லாயிருக்கும்.